புரட்சி கலைஞர் கேப்டன் என்று மக்களால் கொண்டாடப்பட்ட விஜயகாந்த் கடந்த 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி உடல்நலக் குறைவால் உயிரிழந்தார். கேப்டன் மறைந்து மறுதினம் அவரது உடல் சென்னை தீவுத்திடலில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. இவரது இறப்பிற்கு முதலமைச்சர், அரசியல் பிரமுகர்கள், சினிமா நட்சத்திரங்கள், பொதுமக்கள் என பலரும் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினர். தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதும் இருந்து பலரும் வந்து அஞ்சலி செலுத்தினர். ஆனால் கேப்டன் விஜயகாந்த் மறைவிற்கு காமெடி நடிகர் வைகை புயல் வடிவேலு மட்டும் வரவில்லை. இதற்கு காரணம் கடந்த 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின்போது வடிவேலு கேப்டன் விஜயகாந்தை கொச்சையாகவும் கடுமையாகவும் விமர்சித்து பிரச்சாரம் செய்திருந்தார். இதனால் கேப்டன் கட்சியினர் கோபத்தில் இருந்தனர். வடிவேலு வந்திருந்தாலும் அங்கு அசாதாரண சூழல் ஏற்பட்டிருக்க வாய்ப்புகள் உள்ளது. இந்நிலையில் மாரீசன் படத்தில் வடிவேலுவுடன் இளம் நடிகர் குருலக்ஷ்மன் இணைந்து நடித்தபோது இருவரும் பேசிக்கொண்டு இருந்துள்ளார்கள். அப்போது வடிவேலுவிடம் இது குறித்து கேட்டபோது, மனுஷன் இறந்ததற்கு கூட என்னால் போக முடியவில்லை என்று கூறி வருத்தப்பட்டுள்ளார். ஏனென்றால் நான் அங்கு போயிருந்தாலும் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது. நான் போயிருந்தாலும் போகவில்லை என்றாலும் எல்லோரும் என்னை தவறாகத்தான் நினைப்பார்கள். மேற்கொண்டு பேசிய வடிவேலு, நான் என் மனதார சொல்லுகிறேன், அந்த நல்ல மனிதர் கட்டாயம் சொர்க்கத்தில் தான் இருப்பார் என்று உருக்கமாக பேசியுள்ளார். வடிவேலுவின் இந்த பேச்சு தற்போது ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது.